அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்ட நடவடிக்கைகளையும் கைது நடவடிக்கைகளையும் தான் முன்னெடுத்து வருவதாகவும் அபிவிருத்தியும் மக்களின் குறிப்பாக வடகிழக்கு மக்களின் தேசிய பிரச்சனையில் இதுவரை கையெடுக்கவில்லை எனவும் மக்கள் மத்தியில் பெரிய குற்றச்சாட்டு நிறுவ வருகின்றது. இது தொடர்பில் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் நீங்கள் உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கிறது? உண்மையில் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் கூட உரையாற்றி இருக்கின்றோம். அதாவது இலங்கையில் முக்கியமான ஒரு இனப்பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. அந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத காரணத்தால் தான் இலங்கை ஒரு வங்குரோத்து நாடாக மாறியது என்ற விடயத்தை கூட நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஆகவே தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதே நேரத்தில் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் என்ன சொல்லுதென்றால், நாங்கள் இப்போது 9 மாதங்கள் தான் ஆகின்றன. இந்த 9 மாதத்திற்குள் நாங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு சட்டவாட்சியை செய்கின்றோம். சட்டவாட்சியின்படி சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன். ஆகவே குற்றமிழைத்தவர்கள், மோசடி செய்தவர்கள், அவர்களுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கின்றோம். இந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது பெரியவர் சிறியவர் என்ற பேதம் பார்ப்பதில்லை. தராதரம் கூடியவர் தராதரம் குறைந்தவர் என்ற பேதம் பார்ப்பதில்லை. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சட்டத்தின்படி ஆட்சி செய்வோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்களாம். கடந்த காலத்தில் ஊழல் மோசடி லஞ்சத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வோம் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தார்களாம். அந்த அடிப்படையில் இப்போது சட்டத்தின் அடிப்படையில் யார் தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்கின்றோம், தடுத்து வைத்திருக்கின்றோம், விசாரணை செய்கின்றோம். இது தங்களுக்குரிய கடமை அல்ல, அது போலீஸ் துறையும் நீதித்துறையும் செய்கின்றது. நாங்கள் அதனை செய்பவர்கள் அல்ல, அது துறைகள் சார்ந்த பொறுப்பு என்று சொல்லுகின்றார்கள். அதே வேளையில் நாங்கள் கேட்கின்ற போது கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது கௌரவ ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. தமிழ் மக்களின் உரிமைகள் சம்பந்தமான பிரேரணை கொண்டு வரப்பட்ட போது தீர்வு என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. எங்களுக்குரிய தீர்வு என்ன, அதை பற்றி ஏன் பேசவில்லை என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், முதன்மையான பிரச்சனைகள் இருக்கின்ற, பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, அவற்றை தீர்க்க வேண்டும். வறுமை கோட்டுக்குள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர், அதை முடித்து விட்டுத்தான் நாங்கள் இந்த தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயம் தொடர்பாக பேச இருக்கிறோம். நிச்சயமாக அந்த தேசிய பிரச்சனை பற்றியும் நாங்கள் முடிவெடுப்போம். நாங்கள் 9 மாத காலத்திற்குள் அனைத்தையும் செய்ய முடியாது என்ற கருத்தை தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், வருகின்ற காலப்பகுதியில் நடைமுறையிலே இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் இல்லாதொழிக்கப்படும் என்று. உண்மையில் அவருடைய கருத்து நிஜமாகுமா? நிச்சயமாக நான் நம்புகிறேன். வருகின்ற மாதத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று நம்புகின்றேன். நான் கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது திட்டவட்டமாக கேட்ட ஒரு விடயம் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டம் என்பது மனித குலத்திற்கு பயங்கரமான அபாயத்தை ஏற்படுத்துகின்ற சட்டம், இலங்கைக்கு அவமானத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்திய ஒரு சட்டம். அந்த சட்டத்தை விரைவில் அகற்ற வேண்டும். அகற்றுவதன் மூலமாக ஜே.ஆர். ஜெயவர்தனாவிலிருந்து கடந்தவர்கள் இந்த சட்டத்தை அகற்றாமல் அந்த கொடிய சட்டத்தின் மூலமாக அரச பயங்கரவாதத்தை செய்திருந்தார்கள். அவை நீங்களாவது இந்த சட்டத்தை நிறுத்துவதன் மூலமாக நீங்கள் ஒரு பெருமையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், வருகின்ற மாதத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுத்து விட்டதாக கூறியிருக்கின்றார்கள். நாங்களும் நம்புகின்றோம், அகற்றப்படலாம். அகற்றிவிட்டு அதற்கு சமமான இந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரப்படக்கூடாது என்றும் சொன்னோம். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது ஜேவிபியினர் பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட வேண்டும், அதற்கு நிகரான எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாது என்று நீங்களே சொன்னவர்கள் இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டபோது விஜித ஹேரத் அவர்கள் பதிலளிக்கும் போது பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக விலக்கப்படும் அல்லது விலக்களிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம். இந்த தமிழர்களின் பிரச்சனை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது போல் காணாமல் போனவருடைய பிரச்சனையும் முடிவு கட்டும் என இந்த அரசாங்கம் செய்யும் நம்புகிறீர்களா? நல்ல ஒரு கேள்வி. நானும் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்த கேள்வி. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச ரீதியாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினமாக 30ஆம் தேதி அந்த தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த தினத்திற்கு தயவு செய்து சகல தமிழ் தரப்பும் உரிய ஆதரவை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் காணாமல் ஆக்கப்பட்ட என்ற விடயம் உண்மையான விடயம். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் உண்மையான விடயம். ஆகவே இந்த இடத்தில் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்ற கோரிக்கை என்னவென்றால், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை 30ஆம் தேதி அனுஷ்டிக்கின்ற போது சகல மக்களும்
அந்த போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். இது ஆயுதம் தூக்கிய போராட்டம் அல்ல, அகிம்சை ரீதியான ஜனநாயக ரீதியான மனித உரிமையை பேணுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றபடியால் நிச்சயமாக அந்த போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்வதோடு காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனையை இந்த அரசாங்கம் தீர்க்குமா என்று கேட்கின்றீர்கள். உண்மையில் கடந்த கால அனுபவத்தின்படி பார்க்கின்ற போது உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அது மஹிந்தவாக இருந்தால் என்ன, மைத்திரியாக இருந்தால் என்ன, ரணிலாக இருந்தால் என்ன, கோத்தாவாக இருந்தால் என்ன, இவர்கள் மூலமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை தீர்க்கவில்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் உள்நாட்டு பொறிமுறை உதவாத பொறிமுறை. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது சர்வதேச நீதி விசாரணை மூலமாகத்தான் இந்த பிரச்சனை அணுக வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் கடந்த அரசாங்கத்தை போல அல்ல, நாங்கள் நியாயமான அடிப்படையில் செயல்படுவோம். செம்மணியில் புதைகுழியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்புகள் இருக்கின்றன, 147 எலும்புகள் இருக்கின்றன, இன்னும் எலும்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட அந்த அநியாயமாக கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய விசாரணைகளை அரசியல் தலையீடுகள் இல்லாமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி என்றும் பாராமல் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார். இதே நிலவரம் ஏற்கனவே நாட்டை நிர்வகித்த ஜனாதிபதிகளுக்கும் வருமா? தற்போதைய ரணில் விக்ரமசிங்கவின் கைது அரசியல் பழிவாங்கல் என எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்றார்கள். இது தொடர்பில் சிரேஷ்ட அரசியல்வாதி என்ற ரீதியில் உங்கள் பார்வை எவ்வாறு இருக்கின்றது? நல்ல கேள்வி. அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவை விட மிகவும் மோசமான ஊழல் மோசடிகள் செய்த ஜனாதிபதிகள் கைது செய்யப்படவில்லை. ஆகவே சிறிய குற்றம் செய்தவரை கைது செய்திருக்கின்றார்கள், பெரிய குற்றம் செய்தவர்களை கைது செய்யப்படவில்லை என்பதுதான் உங்களுடைய கருத்து. உண்மையில் நானும் அதனைத்தான் பார்க்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தமட்டில் அவர் தன்னுடைய மனைவியோடு பிரித்தானியாவுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றபோது 1,65,00,000 பணத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அரச நிதியினை துஷ்பிரயோகம் செய்திருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு பயணம் என்று குறிப்பிட்டார்களாம், இப்போது சொல்லுகின்றார்கள் அரச பயணம் என்று. அவை அரச பயணம் என்பது ஒரு மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றது அரச பயணம் ஆகுமா என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே நான் சொல்லுகின்றேன், ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விடவும் மிக மோசமான குற்றங்களை அல்லது ஊழல் மோசடிகளை அல்லது வன்முறைகளை செய்த ஜனாதிபதிகள் இருக்க செய்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவை விட மோசமான குற்றங்களை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டால் தான் இவர்கள் உண்மையில் சட்டவாட்சியை செய்கின்றார்கள் என்பதை நம்பக்கூடியதாக இருக்கும். இல்லாது விட்டால் அவரை மாத்திரம் கைது செய்யவிட்டு அதைவிட மோசமானவர்களை கைது செய்யாது விட்டால் மக்கள் அரசியல் பழிவாங்கல் என்றுதான் சொல்லுவார்கள். தேர்தலில் வடகிழக்கு ரீதியாக பார்க்கும்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சிக்கு அதிகமான ஆசனங்கள் கிடைத்தது. மாறி மாறி தேர்தல் வருகின்ற போதிலும் வாக்குறுதிகளை தமிழரசு கட்சி மக்களுக்கு வழங்குகின்றது. குறிப்பாக படுவாங்கரை மக்களுக்குரிய தீர்க்கமான தீர்வு இன்னும் வரவில்லை. யானை பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. வீதி போக்குவரத்து இன்னும் தீர்க்கப்படவில்லை. வீதி விளக்குகள் இன்னும் பொருத்தப்படவில்லை. ஆகவே மக்களுக்கும் தமிழரசு கட்சி பொய்யான வாக்குறுதிகளை முன்வைத்தா ஆட்சிப்பிடம் இருக்கிறது என்று இந்த மக்கள் கேட்கின்றார்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான விடயம் மறைந்து கிடக்கின்றது. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயகத்திற்குரிய அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும். அந்த அதிகாரங்கள் கிடைத்தால் அந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணலாம். இப்போது சகல அதிகாரங்களும் மத்திய அரசிடம் குவிந்து காணப்படுகின்றது. மத்திய அரசு தான் இந்த அதிகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் நான் போன முறை ஒரு தடவை ஒத்திவைப்பு பிரேரணை நடந்த போது வனஜீவராசிகள் அமைச்சரை நான் ஒரு கேள்வி கேட்டேன். மத்திய கிழக்கில் ஒட்டகங்கள் அதிகரிக்கின்ற போது அவற்றை மேலதிகமான ஒட்டகங்களை சுட்டு கொன்று விடுகின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் கங்காரு அதிகரிக்கப்படுகின்ற போது அதிகரிக்கின்ற கங்காருக்களை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் மேலதிகமாக விலங்குகள் இருந்தால் அது மனித குலத்திற்கு ஆபத்தாக அமையும் என்ற அடிப்படையில் அவர்கள் அதனை அவ்வாறு கொன்று விடுகின்றார்கள். நான் கேட்டேன், இங்கு 1000 யானைகள் வாழக்கூடிய காடுகள் இருந்தும் 6000த்துக்கு அதிகமான யானைகள் இருக்கின்றபடியால் காடுகள் கொள்ளாத விதத்தில் ஊர்களுக்குள் யானை வருகின்றன. இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் உங்களிடம் அந்த பொறிமுறைகள் இல்லை? நான் மறைமுகமாக கேட்டது, மேலதிகமான யானைகளை சுட்டு கொன்றாவது இந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியை நீங்கள் தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டபோது அவர் சொன்னார்,
தங்களுக்கு சுட்டுக் கொள்வதற்கான நோக்கம் எதுவும் இல்லை, ஆனால் யானை வேலிகளை அமைத்து தருவோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும், சில அதிகாரங்கள் முழுவதும் மத்திய அரசிடம் கொழும்பிடம் இருக்கின்றபடியால் நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. இப்போ நாங்கள் எங்களோட மாநிலத்துக்குரிய ஒரு அதிகாரம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் முடிவெடுக்கலாம். எங்களோட மக்களுக்கு ஆபத்து வருகின்ற போது அவர்களிடம் துப்பாக்கிகளையாவது கொடுத்து அவர்களை கொல்ல வருகின்ற காந்தி கூட சொல்லியிருக்கின்றார், ஒருவரை குத்த வருகின்ற ஒரு மாடு எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க போகின்றதுனால் அதனை சுட்டு கொண்டு விடலாம் என்று காந்தி சொல்லியிருக்கிறார். மாட்டை கூட சுடலாம் என்று சொல்லியிருக்கிறார் காந்தி, அகிம்சா மூர்த்தி. ஆகவே யானை ஒன்று எங்களை அடிக்க வருகின்ற போது நாங்கள் அரோகரா போட்டுக்கொண்டு நின்றால் நிச்சயமா அடித்து விட்டு தான் செல்லும். ஆகவே இந்த அதிகாரங்கள் எங்களுக்கு இருந்திருந்தால் ஊர்களுக்குள் புகுந்து மக்களை கொல்லுகின்ற இந்த யானைகளுக்கு உரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்குரிய தீர்வை காணலாம். இப்போது மத்திய அரசிடம் சகல அதிகாரங்களும் இருக்கின்றது. வேலிகள் போடுவதென்றாலும் அவர்கள் தான் போட வேண்டும், அல்லது அந்த யானைகளை கலைப்பதென்றாலும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சியிடம் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் இல்லை. நாங்கள் அரசிடம் கேட்டு வேலிகளை போட செய்யலாம், மேலதிகமான யானைகளை கலைக்க சொல்லலாம். ஆனால் இங்கு அதற்குரிய அலுவலகங்களும் குறைவாக இருக்கின்றன, கலைக்கின்ற உத்தியோகஸ்தர்களும் குறைவாக இருக்கின்றபடியால் இதனை செய்ய முடியாது இருக்கின்றது. இதற்கு காரணம் அதிகார பகிர்வு மூலமாக உரிய அதிகாரங்கள் தமிழர்களுக்கு வழங்கப்படாமல் சிங்களவர்கள் அந்த அதிகாரங்களை முழுமையாக வைத்திருக்கின்றபடியால் அவர்கள் போடுவதுதான் சட்டம் போல் இருக்கின்றது. அதனால் தான் இந்த அதிகரித்த யானைகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இழுத்தடிப்பதற்கு நோக்கம் என்ன? உண்மையில் இந்த அரசாங்கம் சொல்லியது, கடந்த காலங்களில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சகல தேர்தல்களையும் ஜனநாயக அடிப்படையில் செய்வோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. உண்மையில் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது கிடைத்த வாக்குகளை விட உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் அவர்களுக்கு வாக்குகள் குறைந்திருக்கின்றன. ஆக இந்த அச்சம் காரணமாக சில வேளைகளில் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கின்றார்களோ என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் சொல்லியிருக்கின்றார், வருகின்ற ஆண்டு 6 மாதத்திற்குள் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா அரசுகளும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது பேசுகின்ற பேச்சும் ஆளுங்கட்சிக்கு வந்தவுடன் பேசுகின்ற பேச்சும் வித்தியாசமாக இருக்கின்றது. இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது மாகாண சபை தேர்தலை நடாத்த சொன்னார்கள். இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. பழைய தேர்தல் முறையில், விகிதாசார தேர்தல் முறையில் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே தேர்தலுக்கான பிரதித்துவ முறையை மாற்றுவது, திருத்துவது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது இவர்களுக்கு மாகாண சபை தேர்தலில் விருப்பமில்லை என்பதுதான் புலனாகும். ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் அவர்களுக்கு ஏற்பட்ட வாக்குச்சரிவால் சில வேளைகளில் மாகாண சபை தேர்தலை கண்டு பயப்படுகின்றார்களோ என்று எங்களுக்கு எண்ண தோன்றுகிறது. இருந்தாலும் அதற்குரிய அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்போம்.